டே ஏயா ஆ வா 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 வா. என்ன இது காட்டமாக வர்றா? காலையிலேயே வந்திருக்கா வீட்டில் இருந்து. என்னாச்சு? கயிறு வேற வச்சிருக்கா? நீ என்னையா கேட்க? நீ எந்த பொண்டாட்டியை கட்டிட்டு வந்திருக்கா? நீ அங்கே பாரு, அவ என்ன முழிச்சேரியா? என்னது? அவ வெளியில விடாத என்னமா அவளா? நீ விலைக்கு வைக்க மாட்டியா? உனக்கு அடங்க மாட்டாளா? இன்னும் ஊர் சுத்திட்டே வராளாவா? ரொம்ப சுத்திட்டு வரானா என்ன கயர் இருக்கு, கெட்டி போடு. மீறி வெளியில வந்தான்னு வை, என்ன செய்வேன்னு தெரியாது. எதுக்கு கெட்டி போடணுமா? என்னது? எதுக்குடா? சொல்லிட்டு வா. போயிட்டியா? வா, என்னத்தேன்னு தெரியலையே. தள்ளி விடாத. என்ன நான் கீழே போட்டுட்டேன். என்ன இவன் யாரு? வா வா. ஐயோ, இந்த குடிக்காரங்க. கையில என்னது? விழுந்துடாத. கையில என்னது? என்ன பொண்டாட்டின்னா முழிச்சேலியா? கல் எடுத்து எறியணும்னு வந்தானா? கல் எடுத்து அவ்வளோ தலைவன் போடணும்னு வந்தேன். பொண்டாட்டி எறியதுக்கு வந்தா போச்சுப்பா. எதுக்கு? என்ன இன்னும் முழிச்சேலியாவா? விலைக்கு வை சொல்லி போட்டேன். விலைக்கு வை. பார்த்துக்க. நீ அவன் முழிச்சவனுங்களுக்கு மேலே போட்டு எரிஞ்சிடு அவளுக்கு இந்த கல்லை. இதில் வச்சுட்டு போகிறோம். நீ காரணத்தை சொல்ல மாட்டா. அதில் வச்சுட்டா போடுறா. எதுக்கு வச்சுட்டு போடுறா? நான் என்னமா அவன் முழிச்ச போடுற எறியணுமா அவளை? சரியா போச்சு. நீயாவது சொல்லிட்டு போ. என்ன ஆச்சு? பார்த்துக்கோ. என்ன கொண்டாட்டியா இவளுக்கு? வா, நீயும் போ. என்னத்தை செய்யுதுக்கு நம்ம? வேற உறங்கிட்டு இருக்கா, என்னன்னு தெரியலையே. அது யாரு? தாத்தா வாருங்க. ஏன் தாத்தா இந்த வயசான காலத்துல என்ன போட்டு அழைச்சிதியா? உன்னை முழிச்சேலியாவா? சொல்லி வை, விலைக்கு வை. என்னத்தை செய்தா? எனக்கு முடியலடா, அங்க இருந்து காலையிலேயே வந்தேன். விலைக்கு வை. என்ன நீங்களும் சொல்ல மாட்டீங்களா? நான் வாரேன். முழிச்சிருந்த சென்னிட்டு அடிச்சிருப்பேன். நான் வாரேன். இந்த தாத்தா சொல்லிட்டு வாங்க. கலவரை போட்டு அழைச்சதையா? என்னத்த வரிசையா வந்துகிட்டு இருக்காவ? இவ வேற முழிச்சியா இல்லை என்னன்னு தெரியலையே. முடிஞ்சிட்டா, நிறைய நேரம் ஆயிட்டு. என்ன இவனும் முடிச்சிருக்காவ? சரி, ஒவ்வொருத்தனோட காலத்தே வந்துகிட்டு இருக்கானுவ. என்ன நடந்து? என்னது? யார் தேடி வந்தா? பொம்பளையே வந்தாலும் காரியம் இல்லை. இந்த ஆம்பளையெல்லாம் வரிசையா வந்துகிட்டு இருக்கானுவ. என்ன நடந்து? அவனுகிட்ட ஒவ்வொருத்தனோட கேட்க ஒருத்தனோடும் செல்லாம விட்டான். என்ன பாரு, ஒருத்தன் கல்லை தூக்கி வச்சிருக்கான், ஒருத்தன் கயரை தூக்கி போட்டுட்டு போறாங்க, உன்னை கெட்டி வைக்கணுமா, ஒருத்தன் கல் எடுத்து எறியணுமா, எல்லா ஆயுதங்களையும் வச்சுக்கிட்டு போயிருக்காங்க. என்னத்தை சொல்லி எதுக்கு சொல்லி? என்ன நடந்து? அப்படியா? எதுக்கு தேடி வந்திருப்பாவ? அதுக்கா? ஐயோ, இவங்கள்ட்ட சொன்னாலும் திட்டுவாங்க, சொல்லாம இருந்தாலும் விட மாட்டாங்க. என்ன பண்ணலாம்? அது இந்த நேற்று ஈவினிங் நமக்கு சமையல் பண்ணதுக்கு வெங்காயம் தீந்துட்டா, உடனே மார்க்கெட்டில் போய் வெங்காயம் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு போனேன். அங்கே பெய்யாச்சுன்னா எனக்கு ஆனால் ஏதாவது கொஞ்சம் மலிவாக ஃப்ரீயாட்டு, ஏதாவது ஒன்றுக்கு ஒன்று ஃப்ரீயாட்டு கிடச்சாதானே ஒவ்வொரு கடையாக பார்த்துட்டு போனேன். 1 கிலோ வெங்காயத்துக்கு 1 கிலோ வெங்காயம் ஃப்ரீ அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சிட்டு ஒவ்வொரு கடையாக பார்த்துட்டு போனேன். ஒரு இடமும் ஃப்ரீ இல்லை. ஆனால் அந்த காய்கறி கடைகளுக்கு நடுவில் ஒரு துணி கடை இருந்துங்க. அப்போ அந்த கடையில் என்ன சொன்னாங்கன்னா, 10,000 ரூபாய்க்கு ஒரு பட்டு வாங்கினா 5,000 ரூபா மதிப்புள்ள ஒரு பட்டு இனாம்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தான். கடத்தருவுக்கு என்னத்துக்கு ராத்திரி போனா? நான் தான் வெள்ளத்தை வாங்கிட்டு வருவேனே, ஃப்ரீயாக பார்க்க போனா?
உடனேண்ணா ஓஹோ 10,000 ரூபாய் ஒரு பட்டு வாங்கினா 5,000 ரூபாய்க்கு ஒரு பட்டு என்னாமா அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு சரி நமக்கு தான் இப்போ எங்கே நம்ம காசும் கொண்டுற நம்ம எங்கே இப்போ எடுக்குதுன்னு நினச்சிட்டு அப்படி வந்துக்கிட்டு இருந்தேன்னா அதில் ஒவ்வொரு வீட்டோடையும் ஒரு பொம்பளை நின்று பேசிட்டு நின்னாங்களா. அவங்கள்ட்ட என்னால் முடிஞ்சது இங்கே பாருங்க நீங்கள் பார்க்கலையாக்க மார்க்கெட்டில் போய் பாருங்க 10,000 ரூபாய் ஒரு பட்டு வாங்கினா 5,000 ரூபாய்க்கு ஒரு பட்டு இன்னாமன்னு சொல்லிட்டு இருக்காங்க, சீக்கிரம் போய் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கண்ணில் பட்ட பொம்பளைங்கள்ட்ட எல்லாம் ஒரு 9-10 பொம்பளைங்கள்ட்ட சொல்லிட்டு வந்தேன். ஒருவேளை அவங்க நைட்டு அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லியிருப்பாங்க, சொல்லி நச்சரிச்சிருக்கோம். அவனு தொல்லை தாங்க முடியாம விடிஞ்சது பாதி விடியாத பாதியா வாடி வந்திருப்பானுங்க, தலை தெரிச்சு வாடி இருப்பானுங்க. என்ன செய்யறதுக்கு? அந்த ஆளு நீ பார்த்தா இல்லையா, பேசாம வீட்டுக்கு வந்திருக்க வேண்டியதானே. அந்த வீடெல்லாம் யாரும் இறங்குனியா நீ? இல்லை இது நான் அதாவது ஒரு நன்மை தானே இது. ஒரு பட்டுக்கு ஒரு பட்டு இலவசம்னா நம்ம சொல்லணும் இல்லையா, பொம்பளைங்க ஆசைப்படுவாங்க இல்லையா. நான் நன்மை தானே செய்திருக்கேன், என்ன கலகமா உண்டாக்குனேன் கண்டியா. அங்க கலகத்தை உண்டாக்கிட்டா அந்த குடும்பத்துகளுக்கு எல்லாம் அங்க சண்டை, அதான் ஒன்னொன்னா வந்துகிட்டு இருக்கு. கலவனால நன்மை தானே அது. கடைசி 1க்கு 2 கிடைச்சிடறேன் இல்லையா. 3 பேர் வந்தாச்சு. பக்கத்து வீட்டு பரமசிவம் வந்தான், எதிர்த்த வீட்டு ஏகாம்பரமா வந்தாண்டி. அந்த கடத்தெருவில் அந்த தெருகோடியில் இருக்க அந்த பாவம் அந்த தாத்தா, அந்த கோவிந்த தாத்தா, அது கிடுக்கிடுன்னு கையங்காலம் ஆடிக்கிட்டு இருக்கு. வந்துட்டு என்னன்னு மூணம் சொல்லிச்சுங்க. கயறு கொண்டு வந்தானா? அம்மா என்ன பெரிய கயறு, நான் முழிச்சிருப்பேன்னா இப்ப கெட்டி தூக்கி இருப்பானே. அச்சோ என்ன செய்யதுக்கு? அவளுக்கு என் பேரோட வேற சொல்லி கொடுத்துட்டாளுகளே. செங்கலா அந்த குடிகாரனா? அம்மா நான் உறங்குனது நல்லதா போச்சு. நல்ல வேலை நீங்க பக்கத்துல இருந்ததுனால அது உறக்கத்துல கல்ல தூக்கி போட்டிருப்பான். அச்சோ இந்த கல்ல என்ன பெரிய கல்லு. யாரு? அந்த வயசான தாத்தாவா வந்தாரு. அந்த பாட்டியும் கேட்டு என்னம்மா எல்லார்ட்டும் வீடா சொல்லிட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே பாட்டி இப்படின்னு. அந்த பாட்டிக்கு ஆசைய பாருங்க. ஆமா அந்த தாத்தாயை அழைச்சு காலையிலேயே வந்திருக்காரு. எம்மம்மா அந்த தாத்தா நான் முழிச்சிருந்தேன்னா திட்டி இருப்பாரு. என்ன பண்ணுது? ஐயே ஒருவேளை எத்தனை 3 பேரா வந்திருக்காவ, இன்னும் ஒரு 6 பேர்கிட்ட வந்துருவோவளே. என்ன 10 வீட்டுக்கு போய் சொன்னியா? ஒவ்வொன்னா வருவானுவா பாரு, எனக்கு ஒன்றும் தெரியாது. நீ இருந்துக்கிட்டு கயறு கல்லு இன்னும் என்ன விஷ பாம்போல கொண்டு வந்து மேலே எறிஞ்சிருவானுங்களோ. வந்துட்டான்டோ